வரலட்சுமி விரதம் இருப்பது எப்படி? வரலட்சுமி விரத பூஜையை வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலையில் உங்கள் வசதிக்கேற்ப செய்யலாம். பணியில் இருப்பவர்களுக்கு மாலை நேரத்தில் விரத பூஜை செய்வதுதான் வசதியாக இருக்கும். விரத பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தயார் நிலையில் எடுத்து வைத்து கொண்ட பிறகுதான் விநாயகர் பூஜையை நடத்த வேண்டும். அதன் பிறகு வரலட்சுமி பூஜை செய்ய வேண்டும். ஒரு தாம்பலத்தில் அரிசி பரப்பி அதன் மேல் கலசம் வைத்து பழம், வெற்றிலைப்பாக்கு வைக்க வேண்டும். பொங்கல், பாயாசம், அப்பம், வடை, கொழுக்கட்டை, லட்டு, தயிர், பசும்பால், நெய், தேன், கற்கண்டு ஆகிய நிவேதன பொருட்களை கலசம் முன் வைக்க வேண்டும். ஆரஞ்சு, மாதுளை, விளாம்பழம், மாதுளம்பழம், திராட்சை ஆகிய பழங்களையும் வைக்கலாம். அதன் பிறகு வாசலில் உள்நிலைப்படி அருகே நின்று வெளியில் நோக்கி கற்பூர ஆராத்தியை காட்டி மகாலட்சுமி வீட்டுக்குள் வருமாறு அழைக்க வேண்டும். மகாலட்சுமி வீட்டுக்குள் வந்துவிட்டதாக பாவனை செய்து பூஜையில் உள்ள கலசத்தில் அமர்ந்து அருள் புரியுமாறு மகாலட்சுமி வேண்டி நாம் பூஜிக்க வேண்டும். அப்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள் வந்துவிட்டாள். அன்னைக்கு மனம் குளிர பூஜைகள் செய்ய வேண்டும். அப்போது மங்களகரமான பாடல்களை பாடலாம். மகாலட்சுமிக்கு உரிய பாடல்களை பாடலாம். இதையடுத்து நோன்பு கயிற்றை கும்பத்தை சாற்றி பூக்களால் அர்ச்சிக்க வேண்டும். லட்சுமி தேவியின் 108 போற்றிகளை நாம் சொல்லலாம். எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் நீ தர வேண்டும் என்று மனமுருக வணங்க வேண்டும். பின்னர் பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். குடும்பத்தில் உள்ள மூத்த சுமங்கலி பெண்களுக்கு முதலில் பிரசாதம் கொடுக்க வேண்டும். இளம் பெண்கள் அவரிடம் ஆசி பெற்று கொள்ள வேண்டும். இப்படி வரலட்சுமி விரத பூஜையை நெறி தவறாமல் செய்தால் மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இவ்வளோ சக்தி வாய்ந்ததான் நம்ம மகாலட்சுமி அம்மா வழிபடுறது. இந்த வரலட்சுமி விரதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு. வெள்ளிக்கிழமை காலையில் கும்பலாமா சாயங்காலம் கும்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு காலை மாலை உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுமோ அந்த டயத்தில் நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். வேலைக்கு செல்கிறவங்களுக்கு மாலை தான் டைம் இருக்கும். அவங்க மாலையில் நீங்கள் கும்பிட்டுக்கலாம். இந்த வரலட்சுமி விரதத்தை இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு நல்லது. இவ்வளவு சக்தி வாய்ந்த விரதங்களை இருக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம மகாலட்சுமி வழிபடணும்னா கோயில்களுக்கும் சென்று வழிபடலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகளவு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி மக்களே.